ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். எல்லாருக்கும் வணக்கம். சென்னை, it's my real home. I'll start with the most handsome person, Mr. Nagarjuna sir. Sir, I've never worked with sir before. Ana avangaloda padangal, avangaloda personality, it's one of a kind, and I feel very lucky. நீங்க உங்க கூட ஒர்க் பண்ற எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. Thank you very much. It's been an absolute pleasure. And I think இந்த படத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன். வம்சி இந்த படத்தோட டைரக்டர். வம்சி, can you come on stage please? Please, for me. வம்சி ஹைதராபாத்ல இருந்திருக்காங்க. ஆனா உள்ள ஃபுல் தமிழ் ஆள் ஆக்சுவலி. அண்ட் எல்லா ஷார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேக் இஸ் ஆல்வேஸ் தமிழ், அதுக்கப்புறம் தெலுங்கு பண்ணுவாங்க. ஸோ ஹீ சேஞ்ச் கார்த்தி இன்டு அ தெலுங்கு ஹீரோ அண்ட் ஹீ பிகேம் தமிழ். ஸோ எனி சீக்ரெட்ஸ் யூ வாண்ட் டு கிவ் அவுட் about your friends like me, கார்த்தி, நாக் sir from this film? எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் கொஞ்சம் தான் தெரியும், எதனா தப்பு பேசுறேன்னா மன்னிச்சுங்க. தேங்க்யூ. எனக்கான இது ஃபர்ஸ்ட் படம் தமிழில். நீங்கள் எல்லோரும் பிளெஸிங்ஸ் வேணும். என்னன்னா த மோஸ்ட் மெமரபிள் பார்ட் இந்த படம்லேருந்து கார்த்தி சார் அண்ட் தமன்னா ஒரு சண்டை. த ஆல்வேஸ் யூஸ் டு ஃபைட் அண்ட் தட் வாஸ் த பெஸ்ட் பார்ட் தட் மீ அண்ட் நாக் சார் என்ஜாய் பண்ண இந்த எல்லா படம்ல. இந்த கார்த்தி சார் அண்ட் தமன்னா ஆல்வேஸ் யூஸ் டு ஹேவ் அ கேட் ஃபைட். அதான் பாலிடிக்ஸ். இது டூ ஹீரோஸ் வச்ச படம். எப்படின்னா ஹீரோஸ் முன்னாடி எதனா ஃபைட் ஆகும்னு நினச்சேன். பட் நோ, தேர் ஆல்வேஸ் அ கேட் ஃபைட் பிட்வீன் தமன்னா அண்ட் கார்த்தி சார் அண்ட் இட் ஆல்வேஸ் ஃபன் ஃபார் அஸ். தேங்க் யூ ஃபார் மேக்கிங் திஸ் சச் அ ஃபன் ஜர்னி. தேங்க் யூ வம்சி. தேங்க் யூ. கார்த்தி, உங்க கூட ஒர்க் பண்றது இட்ஸ் ரியலி நரிஷிங் ஃபார் மீ as an actor. ஏன்னா நான் ஒவ்வொரு நாள் உங்க கூட ஒர்க் பண்ணுறப்போ நிறையா கற்றுக்குவேன். அண்ட் அதனாலே உங்க கூட நார்மலாக ஹீரோஸ் எல்லாம் நான் காம்படிஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா தெரியும் அங்கே போக முடியாது. ஆனால் கார்த்தியோட கண்டிப்பாக காம்படிஷன் பண்ணுவேன், ஏன்னா அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும், அதனால அவங்ககிட்ட தான் காம்படிஷன் பண்ணணும். So thank you for letting me compete with you and hopefully getting better. PVP గారు, నేను ఎప్పుడు నా కెరియర్లో ఒకటే అనుకున్నాను, లక్ కన్నా ఎక్కువ ఏం లేదు. తెలుగు కదా, வெல்கம் தெலுங்கு பீப்புள். சார், உங்க விட ஐ எம் வெரி வெரி ஹாப்பி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கதை சூஸ் பண்ணீங்க. ஏன்னா இது காமன் கதை கிடையாது. இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ். ரொம்ப தைரியமான டிசிஷன் இது. அண்ட் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா என் கரியரோட இது ரொம்ப மெமரபிளான படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் தோடா வெரி மெமரபிள் ஃபில்ம் இன் மை கரியர். நார்மலாக ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணுவேன் மைண்டில். ஆனால் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் மட்டும் படத்தோட டைட்டில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா தோடா வர்றதுக்கு அதான் கரெக்டாக வரணும்னு நினச்சேன், அதான் போதும். சூர்யா, எல்லாரும் என்னை லக்கி சாம் சொல்கிறாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் நீங்கள் பாகுபலி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க, அது 600 crores கலெக்ட் பண்ணிருச்சு. அப்படிதான் இந்த படம் அவ்வளோ தூரம் போகணும். Not only in India, of course already the French version is released, but we want them to see our Indian flavor to it. I hope this lucky charm works. Thank you மக்கள் எல்லாருக்கும் thank you. சார் இந்த நான் படித்த ஸ்கூல் இது, இந்த ஸ்கூலில் தான் நீங்கள் எல்லாம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஸ்கூலில் இங்கே நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாக் சார் இந்த ஸ்கூலில் விளையாடி இருக்காராம்.
கிரிக்கெட் விளையாடி இருக்காரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இங்கேயே இருந்து அப்புறம் அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்திருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். வெல்கம் சார். ஹவ் டு யூ ஃபீல் அபவுட் த ஃபில்ம்? படம் எப்படி இருந்துச்சு? చాలా చాలా సంతోషంగా ఉంది. ఇంత చక్కటి వెల్కమ్ ఇచ్చారు నాకు ఇక్కడికి వచ్చిందని. అండ్ కరెక్ట్గా 25 సంవత్సరాలు అయింది నా ఫస్ట్ ఫిల్మ్ ఇదైతే తిరడాది ఇక్కడ రిలీజ్ అయ్యి 25 years అయింది. ఐ వాంట్ టు థ్యాంక్ మణిరత్నం గారు ఫర్ ఇంట్రడ్యూసింగ్ మీ టు తమిళ్. అండ్ అప్పటి నుంచి నన్ను చాలా బాగా రిసీవ్ చేసుకుంటూనే ఉన్నారు. ஸோ இதே திருடாத 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சா நினைக்கிறேன். வந்து நான் இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப தான் சார் அந்த படம் பார்த்தேன். பரவாயில்ல சொல்லலாம்ல, சொன்னால் திட்டுவார், புரியல சாருக்கு. ஐ வாஸ் ஸ்டடிங் இன் தி ஸ்கூல் when I watched this film. இட்ஸ் ஓகே இல்லை ரைட். பட் இஸ் சேயிங் ஒவ்வொரு வாட்டியும் இந்த படம் வரும்போது நீங்கள் எல்லாரும் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. I was actually born in Chennai. And my first 3 years was spent here, then we moved to Hyderabad. So I'm actually Chennai boy. So and people of Chennai, they always welcome me so well, so beautifully throughout. Whenever I come, whenever I'm at the airport, whenever I go to Madurai, Coimbatore, wherever I go, they come running, when are you doing a Tamil film again, sir? They ask me that. And I always wanted to do it. And this beautiful opportunity came with Thola. The beautiful opportunity came with Thola. The film will release, film will become a big hit. That is all happens to us throughout our lives. Become hits, flops, whatever happens, film becomes a hit. But what I found in Thola is not a friend. I found a brother, my younger brother. I don't have a younger brother. And this is what I found with Karthi. And before Karthi, I have to talk about Surya. When somebody asks me, who do you like in the film field? Who do you like as actors? Who do you say, who are you a fan of? There are very, very few people I say like that. And one of them is Surya. I fell in love with his work after his film Gajini. When I saw Gajini, I think it is one of the most advanced, progressive and best films made in India in the recent times. Surya, I mean, fantastic job, Surya. Fantastic. Now, Surya, a big star in Tamil Nadu, but not in Tamil Nadu only. Even in an AP and Telangana is a very big star. Surya. When Surya's films release in the Telugu states, a lot of people stop releasing their films. It's true. I'm not joking. That's the following, that's how much we love you, Surya, there. And I know how much they love you, yeah. And also about Surya, I know the story of 24. Fantastic story. It's going to do wonders. Like Karthi said, working in multi-starrers is very, we all have problems, we all have ego issues. How many scenes, how many songs you have, how many fights I have, all this nonsense goes on. And working in this film with Karthi was just so beautiful, so easy. You know, when you pour water into water, it just becomes water. That's how it was between us. It was so beautiful working with him. No ego. No, when are you comfortable with a person? When there's nobody else in the room and only that one person is there, and you don't mind him being there. You can travel with him in a car for 2 hours, or you can sit with him and not talk for 2 hours. And you still feel comfortable. And Karthi was there. Karthi was fantastic with me. And every dialogue I spoke in Tamil in the film is Karthi's. His accent, his pronunciation, everything.
Karthi, thank you very much. And now Karthi is insisting that I dub for the film, so I'm dubbing also now. Thank you, sir. You should dub. You should dub. Thank you. And also the hero of today's function, Gopi Sundar. I met you today only. What fantastic songs. Really, really good. I mean, each song, there's one song which it's going on in my mind, that one song, I had tears when I listened to that song. And thank you, Gopi. And you better rock the background score. Then my cameraman P.S. Vinod, like he said, they're all, everybody. And my only problem in the film there was only one problem. Karthi is dancing with Tamanna and I couldn't. Not happening. They make me sit in the wheelchair and she's dancing and both are dancing and talking. This is not fair. Not fair, sir. Let her call up, sir. Let her dance. But my brothers. It's okay. My brothers. It's okay. So, it was beautiful working with you, Tamanna. I always wanted to work with you and it happened like that and it's fantastic. And Vamshi, my director, is a very emotional man. He cries, he laughs, and he uses a lot of bad words in the set. They come from inside. He throws them out at people. And it was very funny watching him. So this film was made with love, made with friendship, and just 5 days ago, I started dubbing, and before that, I haven't seen the film at all. I saw the whole film. Once the film was over, I could not come out of the room, and I cried like a baby. Because it touched somewhere deep inside, and it said, this is how friends should be. Friend is someone who gives and does not ask for anything back. Unconditional love. And this is what the film is about. Unconditional love between Karthi and my character. Unconditional love. And we keep doing things for each other and don't expect anything back. And that left a deep, it stirred me deep inside my heart. And I'm so lucky to be a part of this beautiful film. And I'm sure all of you, my friends, you are going to enjoy this film. And thank you very much for this warm welcome. And Shivkumar sir, you said such nice words about my father. And thank you. And ma'am, thank you very much for finding out that you like my movies and you're a fan of mine. Thank you very much. And thank you, people of Chennai. I love you. இந்த படம் மாலைகளெல்லாம் ஒரு டைப்பாக இருக்குல்ல. ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு கதை இருக்குது, ஒரு ஃப்ரெஞ்ச் ரீமேக்கு. அது நீங்கள் கேட்கணும். டபுள் ஹீரோ படம். டபுள் ஹீரோ படம் நான் பண்ணுறது இல்லையே அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கதை நான் கேட்டேன். அந்த கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்தை எப்படி வேணான்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது யார் நடிக்கிறாங்க இன்னொரு கேரக்டர்னு கேட்டேன். நாக் சார்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் டிசைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ அழகான ஒரு படம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எப்படி எங்கேயோ இருக்கிற என்ன நீங்கள் இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறீங்களோ, இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறீங்களோ, அந்த மாதிரி நட்புக்கு இலக்கணமே கிடையாது. 2 பேரும் பணக்காரங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நட்பு எந்த ஒரு இலக்கணமுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையாக பார்த்துக்கிறது. அப்படி லைஃப்பில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் போதும். ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் லைஃபே வேறு மாதிரி மாறிடும். நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்போ கீழே விழுந்தாலும் நம்மளை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. நீங்கள்லாம் எனக்கு இருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் எவ்வளவோ நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் அன்புக்கு முதல்ல நன்றி. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான். இந்த படத்துலையும் அதே மாதிரி நாக் சாருக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது அழுவோம். திரும்பி அந்த ஃப்ரெண்டை எப்போ பார்ப்போம், நிச்சயமாக அழுதுட்டு தான் நம்ம போயிருக்கோம். 4 அமெரிக்காவில் திரும்பி வரும்போது அழுதுட்டு தான் திரும்பி வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸு
டெய்லி 24 hours நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பி பார்ப்போமான்னு தெரியாது. 15 வருஷம் ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து. பட் இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசினா கூட அன்றைக்கி நாங்கள் எப்போ மிஸ் பண்ணிட்டு வந்தனோ அந்த நட்பு இன்றைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பெருசாக போட்டுற படமாக நிச்சயமாக தோழா இருக்கும். டைட்டிலும் அதே மாதிரி. நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒன்று தேவா சூர்யா தான் ஞாபகம் வரும், தளபதி. அதில் வந்து ரஜினி சாரும் மம்முட்டி சாரும் நடிச்சிருப்பாங்க, 2 பேரும் வேறு வேறு லாங்குவேஜ். அது மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப நட்பை சொல்கிற ஒரு படமாக நிச்சயமாக தோழா டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் கொடுக்குற படம், 2 பேருமே கதாபாத்திரமாகவே இருக்கிற ஒரு படம். ஸோ எனக்கு ஒவ்வொரு நாள் நடிக்கும்போது வம்சிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி சீன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. அவ்வளோ அழகான மூமெண்ட்ஸ் அந்த படத்தில் இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த படம் எனக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆண்டவனை தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, இந்த படத்தில் இருக்கிற டீம் எல்லாருமே லக்கி சாம்னு தமனாவை சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு இருக்கிற சீன்ஸ் இந்த படத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி நான் அடிக்கடி தமனாவோட சண்டை போட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு க்ளோஸ்அப் எடுக்கிறதா இருந்தால் டக்குன்னு க்ளோஸ்அப் எடுப்பாங்க, டேக் முடிஞ்சிடும். பட் தமனாக க்ளோஸ்அப்னா வந்து நாங்கள்லாம் அப்படியே டிஃபன் சாப்பிட்டு ஓரமாக போயிடும். ஏன்னா வினோத் சார் வந்து ஒரு 1 hour லைட் பண்ணுவார். உட்காந்து லைட்டு வைப்பார், அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார், அப்புறம் திரும்ப லைட் வைப்பார், அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார். என்ன பிரச்சனைனா அவங்க ஃப்ரேம்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம யாருமே தெரிய மாட்டோம். அவங்க ஃப்ளாஷ் பல்பு மாதிரி நம்மலாம் கண்ணு போயிடும். ஸோ அது டெய்லி பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறையா சண்டை வரும். ஸ்டில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். டெஃபினட்டாக இந்த சீன்ஸ் எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் PS வினோத் சாரோட ஒர்க் ஆகட்டும், பிரவீன் சாரோட எடிட்டிங் ஒர்க் ஆகட்டும், சுனில் சாரோடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அங்கே இந்த சொல்லிகிட்டே இருந்தார், பாருங்கள் சார் எந்த சாங்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள், ஐட்டம் சாங்க்கு தான் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னாரு. கரெக்டாக நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் மோர் வேறு கேட்டு வாங்கிட்டீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து உள்ளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் அவர் சொன்னாங்க, படம் ரொம்ப ஸ்டைலாக கிளாஸாக இருக்கேன்னாங்க. இல்லவே இல்லை, என் கேரக்டர் ரொம்ப லோக்கலு, கிளாஸ் ஆக விடவே மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயலாக்ஸ் வச்சுருப்பாரு. தமனா வர ஃபஸ்ட்டு சீன் இருக்கும், அதில் அவங்க நடந்து வருவாங்க. அப்போ நான் பார்த்துட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்கிறாங்க, ரோட்டில் பார்க்கவே முடியறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம கேரக்டரு. ஸோ படத்தில் வந்து 2 எலிமெண்ட்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு சீனுமே நான் வந்து சொன்னது என்னன்னா, ஒரு நைட் ஷோ பசங்க ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிட்டு பீச்சில் போய் அரட்டை அடிச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, படம் ஃபுல்லாக அந்த மூடு இருக்கும். ஒரு சீன்லேயே வந்து ஹியூமரும் இருக்கும், அதே சீனில் எமோஷனும் இருக்கும். அந்த மாதிரி சீன் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரெஞ்ச் ஃபில்ம் அடாப்ட் பண்ணாலும் அந்த படத்துடைய ஒரு அழகு மிஸ் ஆகாமல் ஒவ்வொரு சீன்லேயும் அது அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காரு. அண்ட் மியூசிக், கோபி சுந்தர் சார் சூப்பர் மியூசிக். எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். கார்கிக்கு பெரிய நன்றி சொல்லணும். கார்கி வந்து மதன் கார்கே உட்காந்து அத்தனை தடவை கரெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த வார்த்தைகள் அந்த மியூசிக்கில் அவ்வளோ அழகாக உட்கார்ந்தவருக்காக கேட்கும்போது சூப்பராக இருக்குது. சிங்கர்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி. அனிருத்தா, ஹரிச்சரன், கார்த்திக் எல்லாரும் அவ்வளோ மெனக்கெட்டு அதுக்கு அவ்வளோ உயிர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே வந்து சுச்சுவேஷனாகவே வரும். ஸோ நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அதை கேட்பீங்க. அண்ட் PVP சார், இந்த படம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த படத்தை வந்து இப்படி செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு 3 கண்ட்ரீஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் படம் பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி தான் வீடு வேணும்ட்டார் டைரக்டர். ஆஃப்ரிக்கா வரைக்கும் போய் தேடிட்டு வந்தாங்க, அந்த மாதிரி வீடு கிடைக்கல. கடைசியில் வந்து ஒரு பெரிய செட் போட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த ஒவ்வொரு நாள் அங்கே ஷூட் பண்ணும்போது சொல்லிட்டே இருப்பேன், எப்போ இந்த மாதிரி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஏஸ்தட்டிக்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குன்னா அதுக்கு பெரிய சப்போர்ட் PVP சார். இங்கே முக்கியமாக இன்னொருத்தர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கல்பனா மேடம். கல்பனா மேடம் வந்து ஷூட்டிங் காலில் வந்து நீங்கள் கூட நடிக்க வேண்டியது லாஸ்ட் டே ஷூட்டிங். டைரக்டர் கூப்பிட்டு அம்மா தவறிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். எனக்கு அப்போவும் அவங்க இல்லைங்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா வந்து மூணேன்னு அவ்வளோ பாசமாக டெய்லி பேசிகிட்டே இருப்பாங்க. இளையராஜா சாரோட ஃபேனு, பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம் 2 பேரும் உட்காந்துட்டு, அவ்வளோ பிடிக்கும். அவங்க இங்கே இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. டப் பண்ணும்போது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அவங்க இல்லை அப்படிங்கிறது. ஸோ அவங்கள இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாக் சார் வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தம்பி மாதிரி பார்த்துட்டாரா, ராஜா மாதிரி பார்த்துட்டாரான்னு சொல்ல தெரியல. பிகாஸ் நாக் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்தது. நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு அங்கே டெய்லி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன் பிரேக்கில். என்ன சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன்? ஆமாம் சார், எப்பவுமே பண்ணுவேன், ஓடிட்டே இருப்பேன். ஸ்பீட் பிரேக்கர் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னேன். லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு போனால் ஸ்பீட் பிரேக்கரை அங்கே காணும். எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டாரு சார். அவன் ஃப்ரீயாக சைக்கிள் ஓட்டிடுவோம், எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சொல்ல முடியாது, ஏன்னா இது எனக்கு புதுசாக கிடைச்ச ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பு. சார்கிட்ட அவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிட்டேன்.
அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், எப்படி சார் இப்படி யங்காவே இருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க. அது நிறைய ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவார். அவ்வளோ மெனக்கெடுவார், சீக்கிரமாக படுத்துடுவார், கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுவார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், லைஃப்பில் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும், நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். லெட்ஸ் ஹேண்டில் இட். அதுக்காக அதை நினச்சி வருத்தப்பட்டு உட்காந்தோம்னா சீக்கிரம் வயசாயிரும்னு சொன்னார். ஸோ அது நான் நாக் சார்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பெரிய லெசன். இப்போ எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் நாக் சார் கூப்பிட்டு பேச முடியும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படம் மூலமாக கிடைச்சதுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம், மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.